எனக்கொரு ஆசை. அப்படி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சிம்ரானிக் பிராண்ட் வந்து 5.1 ஹோம் தேட்டரை வந்து அன்னைக்கு வாங்கிட்டோம். ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. எப்படியோ வாங்கிட்டேன். இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி பர்சன் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து இந்த டெலிவரியே க்ளோஸ் பண்ணுவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஜிப்ரானிக் சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 525 வாட்ஸ் வரையும் நமக்கு அவுட்புட் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. ஆல்சோ இட்ஸ் கம்ஸ் வித் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட வந்துடுது. ஸோ நமக்கு பாக்ஸ்குள்ளே என்னென்ன வருதுன்னா ஒரு சப்வூஃபர் வருது. இந்த சப்வூஃபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துட்றாங்க, பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் அப் டவுன், அப்புறம் நமக்கு மோட் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளூடூத் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன எல்இடி டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துட்றாங்க. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 150 வாட்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ஒரு ரிமோட். ஸோ ரொம்ப கசகசன்னு நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு டீசெண்டான கண்ட்ரோல் பட்டனோட கொடுத்து ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க. ஸோ கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் கனெக்ஷன் கேபிள் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பின் சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஸ். ஸோ ஆக்ஸுக்கு கேபிள் அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம இந்த ரெட் அண்ட் ஒயிட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம மொபைல்லையும் இல்லை அந்த ஏஎக்ஸ் போர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதில் போட்டு நம்ம ஆடியோ ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HDMI. ஸோ இதையும் நம்ம வந்து டிவிலையோ இல்லைனா வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஏதாவது டிஷ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்டிக்கல். ஸோ இது வந்து சேம் லைக் ஃபைபர் கேபிள் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து டைரெக்டாக என்னோடய டிவியில் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட நான் ஆல்ரெடி கேபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து டிவியில் வந்து அவுட்புட்டாக எடுத்து இங்கே இன்புட் கொடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா கனெக்ஷனும் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்புறம் வந்து சவுண்ட் பாருக்கான கனெக்ஷன் தான் இதெல்லாமே. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை பின்னாடி. நெக்ஸ்ட்டு 2 சேட்டலைட் ஸ்பீக்கர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்பீக்கர் வந்து 150 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்துடும். அப்புறம் ஒரு சவுண்ட் பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. தென் வால் மவுண்ட்கான கிட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதுதாங்க பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற சப்வூஃபரும் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரானிக் பிராண்டு தான். பட் இது நான் வாங்கி வந்து 4-5 இயர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து 25 வாட்ஸ் அவுட்புட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு. என்னால் இந்த வால்யூம் அப் டவுன் அப்புறம் இந்த பேஸ் இதெல்லாமே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த ஹோம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4.1 தான் வந்தது. ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக டேரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்ப்போம். புனா பாட்டா போடுறா. ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் 6000 பே பண்ணி வாங்கினேன். பட் இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. பாருங்கள் நீங்களே. ஓகே கைஸ், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஹோம் தேட்டர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணி விட்றேன். செக் பண்ணி பாருங்கள். ரியலி ஒர்த் இட்.